வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான கிரகங்கள், அதாவது சுக்கிரன், புதன், சனி, சூரியன், உங்களுடைய ராசிநாதனான சூரியன், அப்புறம் ராகு, இவங்க எல்லாம் ஒன்றா 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க, அஷ்டம ராசியில். அப்போது என்ன திடீர்னு உங்களுக்கு ஏற்படும்னா நிலை, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் முன்னால் நிற்கிற மாதிரி. அது பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. எவ்வளோ மடையம் போட்டான், காரை அதில் ஏற்றினான்னா சாசிஸ் அடிப்படும். என்ன பண்ணலாம், சைடில் போய் போகலாமா, இப்படி போகலாமான்னு யோசிச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்க? மனோநிலை அதே மனோநிலை, குழப்பம். இது என்னால் ஏற்பட்டதுன்னு சொன்னதை விட இதை எவனோ ஏற்படுத்தினதுனால அதனுடைய விளைவை நான் அனுபவிக்கிறேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ முன்னால் நம்ம பண்ண பிரச்சனைகள்லாம் இப்போ தான் உருவெடுத்து நிற்கிறது. இதுதான் ஏறத்தாழ சிம்ம ராசிக்காரர்களுடைய நிலைமையாக மாறும். கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் 14ஆம் தேதி என்ன ஆகுது, 9ஆம் வீட்டில் போய் சூரியன் உச்சமடைகிறார். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா, இந்த தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எல்லா தடைகளையும் உடைத்து வெளியேறக்கூடிய ஒரு காலம். பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். எதெல்லாம் தேக்க நிலையில் இருந்ததோ அதெல்லாம் நகரத் தொடங்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 9இல் உச்சமடையும் போது அதுக்கு ஈடு இணையே இல்லை. 9 என்று சொன்னால் அது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியாதிபதியான செவ்வாய் எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் மனோதிடம், தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஒளிவிடும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் தைரியமாக நீங்கள் செயல்பட முடியும். பயம் என்பதே இல்லை. அப்போ 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் பிரச்சனைகள், 2ஆம் பகுதியில் வெற்றியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லலாம் 8ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்குன்னு. இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் மனோதைரியம் அந்த பிரச்சனைகளை கடப்பதற்கான வழியை காண்பிக்கும் உங்களுக்கு. 10இல் இருக்கக்கூடிய குரு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷனை கொடுப்பார். அப்போது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது தெர் ஆர் ட்ரபிள்ஸ் பட் யூ வில் ஓவர் கம் ட்ரபிள்ஸ். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொன்னால். தடைகள், அதில் வெற்றி பெறுவீர்கள். தைரியமாக செயல்படுங்க. தெய்வ நம்பிக்கை, தெய்வ அருள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். தைரியமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.